அமருவோம். சாபமாக இருந்த என்னை ஆசீர்வாதமாக மாற்றினார். ஆம், பிந்து என்ற சகோதரி கோட்டையும் வாழ்ந்து வந்தார். அவருடைய தகப்பனுக்கு அவர் 7வது குழந்தை. மிகவும் வறுமையான சூழ்நிலை. அவருடைய தகப்பன் ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்டாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரி அவர்கள். அவர்கள் இருக்க பிரச்சனைகள் ஏராளமாக இருந்தபடியால் அவரை ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவரது தந்தை 12ஆம் வகுப்பு படிப்பதற்காக அவரை கோட்டயத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருந்தார். அங்கு அவருடைய குணத்தை யாரும் விரும்பாத காரணத்தினால் அவர் மிகவும் சோர்வாக இருந்தார். அவருக்கு வாழ பிடிக்காத சூழ்நிலை இருந்தது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு அனைவரும் ஹாஸ்டலை வெக்கேட் பண்ணி கொண்டு அவருடைய சொந்த ஊருக்கு கிளம்பினார்கள். அவருக்கு செல்ல விருப்பமில்லை. நாம் மரித்து போய்விட வேண்டும், நாம் எதற்காக வாழ வேண்டும் என்ற ஒரு கவலையில் அந்த சகோதரி அவருடைய ரூமுக்கு போனார். சரி, ஏதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொண்டால், தனது தந்தை கடன் வாங்கி நம்மளை படிக்க வைக்கிறார்களே, இந்த பணத்தை நம்ம எப்படி அவர்கள் திருப்பி அதை அடைப்பார்கள், நமது ஒரு துன்பத்தை தகப்பனுக்கு கொடுத்து விடுவோமே என்ற கவலை அவர் மனதுக்கு மிகவும் பாரமாக இருந்தது. அவர் அந்த காரியத்தை செய்வதற்கு மிகவும் தயங்கினார். அப்பொழுது ஏதாவது ஒரு புத்தகங்கள் நம்மளை ஒரு சமாதானத்துக்குள் அழைத்து செல்லுமா என்று அவர் மிகவும் வேண்டி அவர் பகவத்கீதையை எடுத்து படிக்க சென்றார். உன் கடமையை மட்டும் செய் என்று கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்ன வார்த்தை அவருக்கு பட்டது. அது அவருக்கு திருப்தியாக இல்லை. கடமையைத்தான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு சமாதானம் இல்லையே. அப்பொழுது அவருக்கு ஞாபகம் வந்தது, ஒரு கிதியோன்ஸ் கொடுத்த பைபிள் அங்கு இருந்தது. அதை எடுத்து படிக்கலாமா? நாம் இயேசுவை மந்திரவாதி என்று சொல்லி கேலி செய்திருக்கிறோமே, நாம் எவ்வாறு அந்த புத்தகத்தை படிக்கலாம் என்று மிகவும் தயங்கினார். பின் அந்த புத்தகத்தை எடுத்து திருப்பினார். அவர் திருப்பும் போது அவருக்கு கண்ணில் பட்டது கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அவர் கண்களில் பட்டது. யாராவது வாசிக்க முடியுமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 9, 9லிருந்து 10, 11. இந்த வார்த்தை அவர் கண்களில் பட்டது. அந்த வார்த்தையை போன மிகவும் அதிர்ந்து போனார். இவற்றில் பல காரியங்கள் என்னிடம் காணப்படுகிறது. இதுதான் என்னுடைய சமாதான குறைச்சலுக்கு காரணமா? நான் இதன் காரணமாகத்தான் நான் நரகத்தை சென்று விடுவேனோ என்று அவளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டது. அன்று முதல் அவர் அந்த புத்தகத்தை முழுவதுமாக ஆரம்பத்திலிருந்து படிக்க ஆரம்பித்தார். தேவன் அவரோடு இடைப்பட்டார். அவர் மிகவும் சந்தோஷமாக இருந்து அவரை தன்னை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்தார். ஸ்கூல் எல்லாரும் திரும்பி வந்தார்கள். இன்ஜினியரிங் காலேஜ் போனார். அனைவரிடமும் அவர் இயேசுவை பற்றி பகிர்ந்து கொண்டார். இந்த காரியங்கள் அவருடைய தகப்பனாருக்கு எட்டியது. நீ கிறிஸ்தவன் ஆகிவிட்டாயா? நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு படிக்க நான் உதவி செய்ய முடியாது, நீ வீட்டுக்கு வந்துவிடு என்று அவரை அழைத்து கொண்டு சென்று விட்டார். வீட்டில் அவருடைய நண்பர்கள், சொந்தக்காரர்கள், சகோதரர்கள் அனைவரும் அவரை மிகவும் கோபப்பட்டு பேசினார்கள். அவருக்கு மிகவும் கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. படிப்பு நிறுத்தப்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலையில் அவர்
தகப்பனிடம் நான் இனி பைபிள் வாசிப்பதில்லை, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லிவிட்டு என்னை காலேஜில் போய் சேர்த்து விடுங்கள் என்று கூறினார். அவர் தகப்பனும் அதற்கு சம்மதித்து அவரை காலேஜில் திரும்பவும் சேர்த்து விட்டார். அவர் சீக்கிரட்டாக பைபிளை படிக்க ஆரம்பித்தார். அவர் காலேஜில் இருந்தனால அது அவருக்கு சாத்தியப்பட்டது. அவர் சீக்கிரமாய் அதை முழு